இந்த காலவேளையில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நமக்கு மனப்பாடமாகவே தெரிந்த ஒரு வசனமும் கூட. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இன்றைக்கு உங்களோடு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போறேன். வானம் பூமியை சிருஷ்டித்த தேவன் நம்முடைய தேவன். உங்களிடத்திலே சில கேள்விகள் வரப்போகிறது. என்ன கேள்வி என்றால், who is God to you? தேவன் உனக்கு யார்? தேவன் உனக்கு யார்? how is he related to you? ஆண்டவர் உனக்கு எந்த விதத்தில் சொந்தம்? தேவன் உனக்கு யார்? ஆண்டவர் உனக்கு எந்த விதத்தில் சொந்தம்? இந்த செய்தியை உங்களோடு பேச தேவன் என்னிடத்திலே தூண்டுதல் கொடுத்தார். இப்படி ஒரு செய்தியை நான் டிவியிலே அல்லது ரேடியோவில் அல்லது பத்திரிகையிலே படிக்கவில்லை, பார்க்கவில்லை, கேட்கவில்லை. ஆண்டவரிடத்திலே சொல்ல சொன்னார், அதை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். Who is God to you? ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் உனக்கு யார்? உங்களுக்கு யார்? நமக்கும் வானம் பூமி படைத்த தேவன் தான் தேவன், இல்லையா? ஹல்லேலூயா. வானம் பூமி படைத்த தேவன் தான் நம்முடைய தேவன். மனுஷனால் உண்டு பண்ணினது தெய்வம் அல்ல, மனிதனுடைய கைவேலையினால உண்டு பண்ணது அது விக்கிரகம் என்று வேதம் சொல்லுகிறது. அவைகளுக்கு வாய் இருந்து பேசாது, கண்கள் இருந்து காணாது, கைகள் இருந்து தொடாது, கால்கள் இருந்து நடவாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். நம்முடைய தேவன் வானம் பூமி படைத்த தேவன். ஹல்லேலூயா. வானம் பூமி படைத்த தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த தேவன் உனக்கு யார்? வானம் பூமி படைத்ததுனாலதான் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே வானம் பூமி படைத்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. வானம் பூமி மட்டும்தான் படைத்தார், என்னையும் உங்களையும் அவர் தான் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 139ஆம் சங்கீதத்தில் 15-16 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அங்கே தாவீது குறிப்பிடுகிறார், வானம் பூமி மட்டும்தான் ஆண்டவர் படைத்தார் என்று நாம் எண்ணிக் கொண்டிருக்க வேண்டாம். எங்க அப்பா அம்மாவால நாங்க பிறந்தோம், அது அறியாமை, அது தவறு, அது பெரிய குற்றம். தாவீது சொல்லுகிறார் 15-16 வசனங்களில் 139ஆம் சங்கீதம், நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாயில் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் நமக்கு எப்படி அவர் உரிமை? அவர் தான் என்னை படைத்தவர். ஹல்லேலூயா. He is the Lord who created me, creator God. ஆண்டவர் எனக்கு யார் என்றால் சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. அதனாலதான் பிரசங்கி சொல்லுகிறார், வாலிப பிராயத்திலே உன்னுடைய சிருஷ்டிகரை நினை. ஆண்டவர் நமக்கு யாரு? நம்மை சிருஷ்டித்தவர். நமக்கு நம்மேல் அவருக்கு உரிமை இருக்கிறதா? இருக்கிறது. அதனாலதான் வாலிப பிராயத்தில் ஆண்டவரை நம்முடைய தெய்வமாக அறிந்து கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம், பின்பற்றுகிறோம். நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தர். வானபூமி மட்டுமல்ல, நம்மையும் படைத்தவர், நம்மையும் உருவாக்கினவர். நம்ம எப்படியோ தப்பி தவறி எப்படியோ பிறந்துட்டோம், அப்படி இல்லை. நம்மை சிருஷ்டித்தவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். சர்வ சிருஷ்டிக்கும் நம்முடைய ஆண்டவர் எஜமான். அவர் நம்முடைய எஜமானாக இருக்கிறார். சிருஷ்டிகர்த்தர். நாம பிறந்து விடவில்லை, நம்முடைய பெற்றோராலே உருவாக்கப்படவில்லை, நம்மை உருவாக்கினார். மனுஷனை யார் உண்டு பண்ணினார்? பூமியின் மண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்கினார். நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மா ஆனான். ஆகவே இந்த ஆண்டவர் நமக்கு யார் என்றால், என்னை உங்களை சிருஷ்டித்தவர். the Lord who created you and me. hallelujah. நம்மை படைத்தவர். அப்படிதான் நமக்கும் அவருக்கும் ஒரு உறவு இருக்கிறது. hallelujah. உங்களுக்கு சந்தோஷமா? I am glad that the Lord is my creator. என்னை சிருஷ்டித்தவர் ஆண்டவர் என்று சொல்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள உறவு எப்படி? ஆண்டவர் நமக்கு யாருன்னு கேட்டா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில்
பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது என்று வேதம் சொல்கிறது. பூமியானது வெறுமை, ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது. நம்ம ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி விட்டார். இருளாயிருந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுத்து விட்டார். சூரிய சந்திர நட்சத்திரங்களை ஏற்படுத்தி விட்டார். ஊரும் பிராணிகள், பறக்கும் பறவைகள் எல்லாம் படைத்தார். மரஞ்செடி கொடிகள் எல்லாம் படைத்தார். நம்ம ஆண்டவர் ஒழுங்கின்மை வெறுமையமாய் இருந்ததை ஒழுங்குபடுத்தி விட்டார். நம்ம வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி விட்டாரோ? ஆண்டவர் உங்களுக்கு யாரு? ஒழுங்கில்லாமல் இருந்த நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி விட்டார். ஹல்லேலூயா. Your life was in disorder. Your life was in darkness. உங்க வாழ்க்கை ஒழுங்கில்லாமல் இருந்தது, இருளில் இருந்தது. ஒளியை வீசப்படினார். ஒளியின் தேவனவர். ஹல்லேலூயா. வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தினாரா? ஆண்டவர் உங்களுக்கு யாரு? ஆண்டவர் உங்களுக்கு யாரு? என்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தினவர் என் தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படி சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையை இப்படி இந்த அளவுக்கு ஒழுங்குபடுத்தினதே என் தேவன் தான். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கும் நமக்கு உள்ள உறவு. ஆண்டவர் உங்களுக்கு யாரு? அவர் உங்களுக்கு யாரு? அவரு எங்களுக்கு மாமா வேணும். அவர் தான் எங்களுக்கு வீடு கட்டி தந்தவர். இது எனக்கு அக்கா. இந்த அக்கா தான் எனக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு யாரு? அவர் தான் என்னை சிருஷ்டித்தவர். அவர் தான் என்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தினவர். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கையா இருக்கா? ஒழுங்கீனமா இருக்கதா? ஒழுங்கின்மை வறுமையுமாக பூமி எப்படி ஆனது தெரியுமா? பிசாசு, சாத்தான் வஞ்சித்தான் தம்பி. Satan deceived Adam and Eve, and the earth was without form, and it was void. ஒழுங்கின்மை வெறுமையானது காரணம் பிசாசினால் ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டார்கள். பாருங்கள், பூமி ஒழுங்கில்லாமல் ஆகிப்போச்சு. அதுக்கு ஒரு காரணம், இன்னொரு முக்கிய காரணம், அந்த பிசாசு பெருமையினாலே தேவ சமூகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். அவன் பூமியை ஒழுங்கில்லாமல் ஆகிவிட்டான். அதை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி விட்டார். தள்ளப்பட்ட சாத்தான் உன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்கீனமாக்கி விட்டார். அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஆண்டவர் இயேசு உன்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு யாரு? நம்ம வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தினவர். யாருக்கு வாழ்க்கையெல்லாம் ஒழுங்குபடுத்தினாரு? Come on, let me see your hands now. இப்போ உங்க கையை தூக்கி காட்டுங்க, நான் பார்க்கிறேன். நான் சும்மா விட மாட்டேன். நீங்க சும்மா கை வைத்தினா அது tell you put your hands down சொல்லுவேன். உங்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி இருக்கிறாரா? ஹல்லேலூயா. Your life is a disciplined life. ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை. அதனாலதான் எனக்கு ஆண்டவருக்கு ஒரு உறவு. ஆண்டவர் எனக்கு யாருன்னு சொன்னா, என்னை சிருஷ்டித்தவர், என்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தினவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு யாரு? அவர்தான் என் தேவன். He is my God. என்னை ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார் பாருங்க, 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல, தேவனே நீர் என்னுடைய தேவன். You are my God. Oh Lord, you are my God. Hallelujah. நீர் என்னுடைய தேவன் என்று சொல்கிறார் தாவீது. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு யாரு? தேவன் நமக்கு யாரு? வானம் பூமி படைத்தவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தினவர், அவர்தான் என் தேவன். ஹல்லேலூயா. தேவன் யாரு? வானம் பூமி படைத்தவர், பூமியை எல்லாம் ஒழுங்குபடுத்தினவர், என்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தினவர், அவர் என் தேவன். தேவனே நீர் என்னுடைய தேவன். சொல்லி பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. தாவீது அப்படி சொன்னார். புதிய ஏற்பாட்டில் பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. You are the son of the living God. Hallelujah. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மற்றவங்க சொன்னாங்க, யோவான் ஸ்நானன், தீர்க்கதரிசிகள் ஒருவர், எலியா, எரேமியாண்டெல்லாம் சொன்னாங்க. ஆண்டவர் கேட்டார், நீங்க என்ன சொல்றீங்க? பேதுரு அருமையா சொல்லிட்டார். உடனே ஆண்டவர் ஏன் சொன்னாரு, பேதுருவே மாம்சம் ரத்தம் இதை வெளிப்படுத்தவில்லை, பிதாவாகிய தேவனே தேவனுக்கு வெளிப்படுத்தினார். பேதுரு எப்படி சொல்கிறார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்ம உங்களுக்கு ஆண்டவர் இயேசு யார்? அவதாரங்களில் ஒருவரா? கடவுள்களில் ஒருவரா? உங்களுக்கு ஆண்டவர் யாரு? அவர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாரு? அது கடவுள்ல ஒரு கடவுள். பல கடவுள் உண்டு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுள். இந்துக்களுக்கு ஒரு கடவுள், இஸ்லாமியருக்கு ஒரு கடவுள், புத்த மதத்தில் உள்ளவங்களுக்கு புத்தர் ஒரு கடவுள், பல கடவுள் உண்டு. பார்த்துடுங்க, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கடவுள் உண்டு இல்லையா? அதுபோல நமக்கு இயேசுநாதர் ஒரு கடவுள். அவர் ஒருவரே தேவகுமாரன், அவர் ஒருவரே ரட்சகர், அவர் ஒருவரே மீட்பர். ஹல்லேலூயா. மனிதனை தேடி வந்த ரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான்.
ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. வேற யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 படிக்கிறோம். யோவான் அப்படி சொல்கிறார். அடுத்து சந்தேகத்தோடு இயேசுவை பின்பற்றி வந்தாரே, எப்போதும் சந்தேக பேருளையா இருந்தாரே தோமா, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவர் யோவான் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அவர் வித்தியாசமா சொல்றாரு. அவர் ரொம்ப வித்தியாசமா சொல்றாரு. அவர் உயிர்த்தெழுந்த இயேசு மற்ற சிஷ்யர்களுக்கு தரிசனம் கொடுத்தவர்கள் அவர் அங்க இல்லை. அப்ப அவர் சொல்லிட்டாரு, இயேசுவின் கைகளிலும் விழாவிலும் நான் கை போட்டு தொட்டு பார்க்காம நான் நம்ப மாட்டேன். அடுத்த 8வது நாள் மறுமுறை உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானார். அப்ப சொன்னார் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். உடனே தோமா என்ன சொல்றார் பாருங்க, 28 இருக்கு. என் ஆண்டவரே என் தேவனே என்றான். மை லார்ட் and my God. ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவருக்கு உங்களுக்கு உறவு இருக்கா? ஆண்டவருக்கு உங்களுக்கு உறவு இருக்கா? ஒரு காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்திருக்கும். அந்த சந்தேகம் மாறிட்டா கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிச்ச வேளையில சில காரியங்களில் ஆண்டவரை பற்றியே உங்களுக்கு சில சந்தேகங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு நம்ம கரை சேர்ப்பாரா, கூட்டி சேர்ப்பாரா, வழி நடத்துவாரா, என்னதோ எனக்கும் சில சந்தேகங்கள் வரத்தான் செய்யுது. பைபிள் படிக்கிறவங்கள உங்களுக்கு சில சந்தேகம் வருது. வெளியூர்ல இருக்கிறவங்க என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்றாங்க, பைபிள் படிக்கிறவங்க எங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு, நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம், உங்கள்கிட்ட கேட்கிறோம், கேளுங்க, பைபிள்ல சந்தேகம் உங்களுக்கு சொல்லிக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை பற்றி தோமா கூட தான் இருந்தார், அவருக்கு சீசன். ஆண்டவர் சொல்றதுலயே அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான். லாசருவை நாம் போய் உயிரோடு எழுப்ப போறோம்னு சொல்றாரு. தோமா சொல்றாரு, நம்ம இவரோ கூட போய் சாவோன்னு சொல்றாரு. அவருக்கு ஒரு சந்தேகம், சந்தேக பேரொழி. சந்தேகம் எல்லாம் நீங்கி தான் நம்ம நாட்டுக்கு வந்து ரத்த சாட்சியாய் கிறிஸ்துவுக்காக மரித்தார். எதனால அப்படி மரித்தாரு? அவருக்கு சந்தேகம் எப்படி நீங்கிச்சு? உயிர் தெழுந்த கிறிஸ்துவை தரிசித்தார். ஹல்லேலூயா. நம்ம இப்ப தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நம்ம இப்படி ஒரு உறவு நமக்கு இருக்கா? நமக்கும் ஆண்டவருக்கும் இப்ப எப்படி இருக்கு? எட்டாத தொலைவில் அவங்க எங்கோ வானாதி வானங்களுக்கு மேலாக வீற்றிருக்கிற தேவாதி தேவன் உண்மைதான். ஆனா நமக்கு ஆண்டவராக தேவனாக நமக்கு இருக்கிறாரா? மை லார்ட் அண்ட் மை காட். கிறிஸ்துவ பார்த்தது அவ்வளவு பரவசம் அடைந்து விட்டார், பேரானந்தம் அடைந்து விட்டார், அப்படியே சரணாகதி ஆகிவிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு யாரு? அவர்தான் என் தேவன், அவர்தான் என் ஜீவன். ஹல்லேலூயா. தாவீது இன்னொரு இடத்துல சொல்றார், அவர் என் ஜீவனின் பலனானவர் என்று சொல்கிறார். கர்த்தர் என்னுடைய ஜீவனின் பலனானவர். ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள உறவு எப்படியோ தெரியுது இல்லையே. உங்க ஆண்டவருக்கும் நமக்கு உள்ள உறவு சுமூகமாக இருக்க வேண்டுமானால் நம்ம ஆண்டவர் சொல்படி கேட்டு நடக்கணும். ஆதாம் ஏவாள் ஆண்டவர் சொல்ல என்னைக்கு மீறினாங்களோ ஆண்டவருக்கும் அவங்களுக்கு உள்ள உறவு முறிந்தது. They were punished and sent out of the garden of Eden. அவங்க தண்டிக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டாங்க. ஆண்டவருக்கும் உங்களுக்கு உள்ள உறவு சுமூகமா இருந்தால் ஆண்டவருடைய தோட்டமாகி அவருடைய சபையிலே உங்களை வைத்து வைப்பார். ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள உறவு முறிஞ்சிட்டுன்னா you will be sent out of this church by God himself. ஆண்டவரை வெளியே அனுப்பிடுவார். நான் யாரை அனுப்ப போறது இல்லை. The Lord will do it. If your fellowship is strong with the Lord, ஆண்டவரோடு ஐக்கியம் பலமாக இருந்தால் உங்களை முற்றுமுடிய நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு என்ன உங்களுக்கு தெரியுமா? நமக்கு ஆண்டவர் யாரு? Who is God to you? இது உங்களுக்கு யார் தம்பி? இவர் யார் உங்களுக்கு? இது எங்க அப்பா. ஹல்லேலூயா. He is my father. ஆண்டவர் உங்களுக்கு யாரா? ஆண்டவர் அங்க வானத்தில் இருக்கிறவர். அப்படியா? உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு ஆண்டவர் யாரும் தெரியாதா? தெரியல. அதனாலதான் நீங்க ஒரே குழப்பத்தில் கிடக்குறீங்க. எங்க அப்பா இருந்தாங்க, எங்க அப்பா செத்து போயிட்டாங்க. அது உலக பிரகாரமான அப்பா, அவர் செத்து போயிட்டார். எனக்கு நித்திய பிதா என்னும் நாமமுள்ள தேவன் எனக்கு இருக்கிறார். எவர்லாஸ்டிங் ஃபாதர். அது எப்படி? அவரு ரோம நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அங்க இருக்கு, பாத்தீங்களா? எடுத்து பாத்தீங்களா? திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் அனைவரும் ஆண்டவருக்கு பிள்ளைகள்.
பரிசுத்தாவியை பெற்ற நம்ம ஆண்டவரை நமக்கு அப்பான்னு உரிமை கொள்ளலாம். ஹல்லேலூயா. எனக்கு பிறந்த பிள்ளைகள், என் பிள்ளைகள் என்னை டாடி அப்பான்னு சொல்லுவாங்க. கேட்டீங்களா? சிலர் வேற ஒரு அன்பில, ஒரு உலக பிரகாரமான தன்மையில, இந்த ஊர் பாசையில, இந்த சமுதாய பாசையில எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிற அப்பா நல்லா இருக்கிறீங்களாப்பா. என் பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சில வேலையில ஃபோன் பண்றதுல எப்போ நல்லா இருக்கிறீங்களாப்பா. அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை. அப்பா எங்க போறீங்க? இது இந்த ஊர் பாசை. அவரவருக்கு பிறந்த பிள்ளைகளை தான் அவரவருக்கு உரிமையோடு அப்பான்னு கூப்பிட முடியும். ஆண்டவரை யாரு அப்பான்னு கூப்பிடலாம் உரிமையோட? தெரியுமா உங்களுக்கு? யாரெல்லாம் கூப்பிடலாம்? அப்படிப்பட்ட சிலாக்கியம் உள்ளவர்கள் மட்டும் கையை தூக்கி காட்டலாம். பரிசுத்தாவியை பெற்றீர்களா? நீங்கள் தேவாவியை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் அப்பா, பிதாவே என்று நீங்கள் கூப்பிடலாம். ஹல்லேலூயா. அப்பா, அப்பா, ஃபாதர், தகப்பனே என்று நீங்கள் கூப்பிடலாம். நமக்கு ஆண்டவருக்குள்ள உறவு என்ன? நமக்கு ஆண்டவருக்குள்ள உறவு என்ன? அப்பா பிள்ளைகள் உறவு. ஹல்லேலூயா. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல உனக்கு இறங்குவார். If your relationship is right with God in the place of Father, the Lord God will be gracious to you to bless you all through your life. Hallelujah. உனக்கு ஆண்டவருக்குள்ள உறவு அப்பா என்கிற உறவு, அப்பா பிள்ளை உறவாக இருக்குமானால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உனக்கு இறங்கி உன்னை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அவர் எனக்கு அப்பாவாக இருக்கிறார். God is my father. He is my father. அவர் என்னுடைய தகப்பன், பரலோக பிதா. ஆண்டவர் இயேசு சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். சீஷர்கள் கேட்டாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுங்க. எப்படி ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுத்தார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, our father who is in heaven. நீங்க அந்த உரிமையோடு ஆண்டவரிடத்தில் பேசி இருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் மன்றாடி இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு உங்களுக்கு உள்ள உறவு எப்படி இருக்கு? சொல்லுங்க பாப்பா. come on, let me know that. உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள உறவு எப்படி இருக்கு? எங்களுக்கு ஆண்டவருக்குள்ள உறவு ஒரு கடவுள், நாங்க மனுஷர்கள். நான் அப்படி கிடையாது. நான் ஆண்டவரை அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அப்பா, அப்பா, பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே. ஹல்லேலூயா. அப்பா, He is my father, loving father, everlasting father, நித்திய பிதா. ஹல்லேலூயா. இதை சொல்ற வேளையில எனக்கு பெரிய சந்தோஷம். நான் பேரானந்தம் அடைகிறேன். எங்க அப்பா என் பேர் செத்து போயிட்டாங்க. அப்படியா? உங்க அப்பா செத்தா கவலைப்படாதுங்க, நம்ம அப்பா ஏசப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு கல்லூரி மாணவி உடம்புக்கு சரியில்லைன்னு அவங்க அம்மாவோட வந்திருந்தாப்புல. இன்றைக்கு வந்திருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, ஐ எம் நாட் ஷுர். அன்னைக்கு அவள் ஒரு இந்து பின்னணித்தில் உள்ளவள் தான். ஆண்டவரை பற்றி ரொம்ப தெரியாது அவளுக்கு. அவளை பிசாசானும் பலமாய் தாக்கி இருந்தான். அவளை ஜெபம் பண்ணி முடித்ததும் கேட்டான், பேசுகிற வேலையில சொல்றான், ஏசப்பான்னு சொல்றான். அவளுக்கு ஏசப்பான்னு சொல்ல சந்தோஷமா இருக்குதான். ஏசப்பான்னு சொல்றான். அன்பானவர்களே, நமக்கு ஆண்டவரை பார்த்து அப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமையை தந்திருக்கிறார். அப்பா என்று அழைக்கும் உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி கொடுத்தார்? எப்படி கிடைச்சது உங்களுக்கு? If you have the spirit of God, உங்களுக்கு தேவாவி இருக்குமானால் நீங்க கூப்பிடலாம். சும்மா எல்லாரும் கூப்பிட்டா அது செல்லாது. நீங்க தேவாவியை பெற்றிருக்கிறீங்களா? நீங்கள் தேவாவியை பெறுவதற்கு தான் வாரத்தில் ஒரு நாள் பரிசுத்தாவி கூட்டமே நடைபெறுகிறது. இல்லை, எங்களுக்கும் பரிசுத்தாவியை பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னா நீங்க வாங்க, உபவாசத்தோடு வாங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம், தேவன் உங்களுக்கு பரிசுத்தாவியை தருவார். ஒரு பெரிய சபையின் போதகரை ஒரு நாள் நான் சந்தித்து பேசுகிற வேளையில் அவர் சொன்னார், எங்கள் சபையில் விசேஷ கூட்டம் நாங்கள் நடத்த போகிறோம். அது எத்தனை நாள்? 7 நாட்கள். அப்படியா? அது எதுக்காக? ஜனங்கள் ரட்சிக்கப்பட, ஞானஸ்நானம் பெற, பரிசுத்தாவியை பெறுவதற்கு. யாரும் பரிசுத்தாவி பெறாங்க இல்லை சபையில், கிளை சபையிலையும் பரிசுத்தாவி பெறாங்க இல்லை. ஊழியக்காரர் கூட்டி கொண்டு வந்து பரிசுத்தாவிக்குள் வழி நடத்த போகிறோம். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஊழியக்காரங்களே கூட்டிட்டு வரண்டா, இங்கே பரிசுத்தாவியானுடைய கிரியை நடைபெறுகிறது. அநேகர் பரிசுத்தாவியை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா. கடந்த வாரம் பரிசுத்தாவி யாரெல்லாம் பெற்றீங்க? கை வைத்துங்க. கடந்த வாரம் வந்து ஜெபம் பண்ணி பரிசுத்தாவி பெற்றவங்க எங்க போனாங்க?
அவங்களுக்கு பஸ் கிடைக்கலையா? பஸ் கிடைச்சவங்க அங்க கை தூக்குறாங்க. ஹல்லேலூயா. தேவ ஆவியை பெற்றிருக்கிறீங்களா? நீங்க தாராளமா உரிமையோடு கூப்பிடலாம். அப்பா இயேசுப்பான்னு கூப்பிடலாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு பரமண்டலத்து ஜெபம் தெரியுமா? அந்த ஜெபம் எப்படி ஆரம்பிக்குது? பரலோகத்தில் இருக்கிற பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. ஹல்லேலூயா. ஆமா. அதுபோல நமக்கு வேற ஒரு உரிமை இருக்கு, வேற வழிமுறை இருக்கு. எப்படி? ஷார்ட்கட் ரூட் இல்ல, குறுக்கோளி இல்ல. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை படிக்கிறவர்கள அங்க 12ஆம் வசனத்துல இருக்கு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி பைபிள் இருக்கா? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப ரொம்ப பிள்ளைகளானா சுதந்திரமாவே பிள்ளைகளானோ அப்பான்னு கூப்பிடலாம். ஆண்டவர் இயேசு நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை உங்கள் சொந்த தெய்வமாக ஆண்டவராக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்களும் அப்பான்னு கூப்பிடலாம். ஐயோ பரிசுத்தவாய் பெற்றவங்க மட்டும்தான் அப்பான்னு கூப்பிடலாமா? ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆண்டவர் இயேசுவை சேவிக்கிறீங்களா? நீங்களும் அப்பான்னு கூப்பிடலாம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அங்கே பவுல் ஒரு சத்தியத்தை குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்றார், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயங்களில் அனுப்பினார். ஹல்லேலூயா. குமாரனுடைய ஆவியை இருதயங்களில் அனுப்பினார் என்று பவுல் குறிப்பிடுகிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறது. உரிமையோடு சந்தோஷமாய் அப்பா பிதாவே என்று நாம் கூப்பிடலாம். ஹல்லேலூயா. பரிசுத்தாய் பெற்றவங்க நீங்க அப்படி உரிமையோடு சந்தோஷமா ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறீங்களா? நான் எங்க அப்பாவை தான் இத்தனை வருஷம் கூப்பிட்டு இருக்கிறேங்க. சிலர் புருஷமாரா டாடி தாடின்னு கூப்பிடுவாங்க. அதை நான் அங்கீகரிக்கிறது இல்லை. இட் இஸ் நாட் கரெக்ட். ஆண்டவரை அப்பான்னு கூப்பிடலாம். கேட்டீங்களா? ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு நமக்கு உரிமை தந்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய ஆவியை நமக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்கல்ல? ஆண்டவர் இயேசுவை நீங்கள் இரட்சகராக ஏற்றிருக்கிறபடியினால் ஆண்டவரை நீங்கள் அப்பா என்று கூப்பிடலாம். நமக்கு உரிமை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஹாப்பி. சந்தோஷப்படுறீங்களா? எனக்கு சந்தோஷமா இருக்குது. என்ன பெற்ற அப்பா இருக்கிறாங்க. அதனால நான் இப்ப இயேசு ஆண்டவர் அப்பானெல்லாம் இப்ப நான் சொல்லணும்னு அவசரம் இல்லை. நீங்க தப்பு பண்ணிக்கிறாருங்க, தப்பு பண்ணிக்கிறாங்க. உங்க அப்பா கொஞ்சம் வருஷம்தான் உயிரோட இருப்பாங்க. அதுக்கு பிறகு ஒருவேளை நீங்க கண்ணை மூடிக்கு முன்னால அவங்க செத்து போயிடுவாங்க. ஐயோ எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களோ அப்போன்னு ஓரம் விடாம அந்த நாளை கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்க அப்பா ஏற்கனவே ஒருவேளை செத்து போயிருந்தாலும் இப்ப நீங்க கவலைப்பட்டு புலம்பி தவிக்க வேண்டாம். அவரே உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. ஆமாங்க. நமக்கு ஆண்டவர் யாரு? ஆண்டவர் உங்களுக்கு யாரு? ஆண்டவர் யாரு? சிருஷ்டிகர்த்தர். ஹல்லேலூயா. வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தினவர் என்னுடைய தேவன், என்னுடைய தகப்பன், எங்க அப்பா. ஹல்லேலூயா. உங்க அப்பா எங்க இருக்கிறாரு? எங்க அப்பா பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹி இஸ் அலைவ். அவர் ஜீவிக்கிறார், அவர் போஷிக்கிறார். உங்க அப்பா உங்களுக்கு என்ன பண்றாரா? உங்க அப்பா என்ன பண்றாரு? எங்க அப்பா எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். எங்க அப்பா எங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அப்பம் அவர் அளிப்பார், ஆடை துணி கொடுத்தார், எப்பொழுதும் வேண்டும் நலம் யாவையுமே தருவார். ஹல்லேலூயா. சாப்பாடு கொடுக்கிறாருங்க. ஆண்டவர் எனக்கு யார் என்று சொன்னால் அவர் என்னை போஷிக்கிறவர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது 145ஆம் சங்கீதம் 15-16 வசனங்களே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு சத்தியம் இருக்கு பாருங்க. 145ஆம் சங்கீதம் 15-16 வசனங்கள்ல எல்லா ஜீவன்களின் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சியை திருப்தியாக்குகிறீர். 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே தாவீது குறிப்பிடுகிறார். இந்த சங்கீதமும் பாடுனது தாவீது தான், அந்த சங்கீதம் பாடுனதும் தாவீது தான். என்ன குறிப்பிடுகிறார்? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஹல்லேலூயா.
சிங்கத்தின் குட்டிகளுக்கு ஆகாரம் இல்லாமல் பட்டினியாய் கிடைக்குமா? நம்மை போஷிக்கிறவர் என்று நான் அவரை அறிகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு யாரு? என்னை போஷிக்கிறவர். அப்படியா? புருஷன்மாரு அகம்பாவம் கொண்டு நானாக்க உனக்கு சம்பாத்தியம் பண்ணி சாப்பாடு தரேன் தெரியுமா, நான் செத்தா பிறகு நீ மண்ணை தான் தின்னணும் அப்படி சொல்லக்கூடாது. புருஷன்மாரு உயிரோடு இருந்தாலும் செத்து போனாலும் மனைவிமாரையும் பிள்ளைகளையும் போஷிக்கிறது ஆண்டவர். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், போஷிக்கிறவர். ஹல்லேலூயா. நீ என்ன நினைக்கிற? நான் சம்பாத்தியம் பண்ணி தரலன்னா நீ சாப்பிடுறியோ, நீ வாழ்ந்துறியோ? பார்த்துருவோமா? எப்பா ஆணவம் எல்லாம் விட்டு தம்பி, உனக்கு ஆணவத்தை எல்லாம் நான் பார்த்துட்டேன். யூ ஆர் ஏ வெரி பிக் ஜீரோ. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பார். ஆண்டவர் எல்லா ஜீவன்களையும் பிழைப்பூட்டுகிறாரப்பா. ஆண்டவர் படைத்தவர் இருக்கிறாரப்பா, அவர் பிழைப்பூட்டுவார். நீ அகம்பாவம் கொள்ள, அகந்தை கொள்ளாதே, மனமேட்டுமை கொள்ளாதே, ஆண்டவர் குரலமாக உன்னுடைய நாக்கை நீட்டாதே. போஷிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு யார் என்றால், who is God to you? உன்னை போஷிக்கிறவர் ஆண்டவர் என்று ஒன்றால் சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்னை போஷிக்கிறவர், என்னை போஷிக்கிறவர் ஆண்டவர் என்று நான் உனக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. நாங்க எல்லாம் அரிசி பருப்பு எல்லாம் கொண்டு தராட்டா நீங்க சாப்பிட முடியுமா? ஐயா அப்படி நினைக்கிறது தப்பு. நாங்க பணம் தராட்டா நீங்க சாப்பிட முடியுமா? ஐயா ஆண்டவர் மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், பறக்கும் பறவைகள் எல்லாம் போஷிக்கிறார். அவர் எலியாவின் தேவன். கேரி தாற்றங்கரையிலே காகங்களை கொண்டு காலையிலும் மாலையிலும் 2 வேளை சூடான அப்போ இறைச்சியும் கொண்டு போஷித்த தேவன். ஹல்லேலூயா. சாரிபாத் ஊரிலே விதவை கொண்டு போஷித்த தேவன். அவர் ஜீவிக்கிறார். நான் மட்டும் உனக்கு சாப்பாடு தரலைன்னா நீ எப்படி சாப்பிடுற? தம்பி உனக்கு வீரப்ப கொஞ்சம் நிறுத்தப்பா. யூ ஆர் வெரி பேட். யூ ஹேவ் ப்ரூவ்ட் யுவர்செல்ஃப் as the worst fellow. நீ ரொம்ப மட்டமான ஒரு ஆள் நிரூபித்து விட்டாயே. வெரி பேட். ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார். 5000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 3 நாளா சாப்பாடே மறந்துட்டாங்க. ஆண்கள் மட்டும் 5000 பேர். அவங்களெல்லாம் அனுப்பிடலான்னு சீசர்கள் நினைக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, இவங்களுக்கு சாப்பாடு நீங்களே கொடுங்கன்னு சொல்றாரு. இங்க யார்கிட்ட இருக்கு, என்னத்த இருக்கு? அங்க கேட்கிறாங்க யார்கிட்ட ஏதாவது இருக்கான்னு. அங்க ஒரு பையன் வச்சிருக்கிறான், அவனுக்கு சாப்பிட வச்சிருக்கிறான் 5 அப்பங்களும் 2 மீனும். அவன் கேட்டா உடனே அவன் கொடுத்துட்டான். நான் தரமாட்டேன், எனக்கு வேணும், நான் தின்னுவேன். He was not selfish, he was happy to spare it. அவன் கொடுக்கிற ரெடியாக இருக்கிறான், கொடுத்துட்டான். ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்தார்கள், ஆசி வைத்து கொடுத்தார். 5000 புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து பெரிய கூட்டம். இனி அதெல்லாம் ஆசீர்வதித்து கொடுத்து மீதி 12 கூட எடுத்து விட்டாங்க. ஹல்லேலூயா. அற்புதங்கள் செய்கிறவர் உயிரோடு இருக்கிறாரப்பா. ஹல்லேலூயா. நாங்க எல்லாம் உங்களுக்கு சாப்பாடு தரலன்னா, ரேஷன் அரிசி சும்மா கொடுக்கலன்னா யார் சாப்பிட முடியும்? இப்ப கரண்டா கட் பண்றாங்க, ராத்திரி 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா. நீங்க நம்ம எல்லாம் ஓட்டு போட்டோம் இல்லையா? மின்சார தடையை நாங்க மாற்றிடுவோம்னு சொன்னாங்க, நாங்க ஏத்துக்கிட்டோம், சந்தோஷம். மாற்றிடுவாங்க, எனக்கும் நம்பிக்கை தான். நான் யாரையும் குறை சொல்ல இங்க வரல. நான் கட்சி அடிப்படையில் பிரச்சாரமும் பண்ணுகிறது இல்லை. ஆண்டவரை பற்றி தான் நான் போதிக்கிறவன். ஆனால் பட்டணத்தில் வாழ்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஏழை எளிய மக்கள், கிராமவாசிகள் தான் ராத்திரி தூங்க முடியாம கஷ்டப்படுறாங்க மின்சார தடையினால. அது இருக்கட்டும். நாங்க ரேஷன் அரிசி சும்மா கொடுக்கலன்னா நீங்க சாப்பிட முடியுமா? ரேஷன் அரிசி இல்லாட்டாலும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை போஷிப்பார். இஸ்ரவேலின் சேனைகளின் முன் சென்றவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் சாப்பாடு போட்டா? சுமார் 30 லட்சம் ஜனங்கள். எவ்வளவு காலம் சாப்பிட்டாங்க? 40 ஆண்டுகள் வனாந்திர பாதையிலே போஷித்தவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்த தேவன் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு சம்பாத்தியம் இல்லைன்னா நீங்க எல்லாம் சாப்பிடவே முடியாது. நீங்க உயிரோட கூட இருக்க முடியாது. கருத்து ஸ்டாப் இட். நீ பேசுனது போதும். நீ பெருமை பிடித்தவர்.
நீ பிசாசு பிடித்தவன், அதனால தான் நீ இப்படி பேசுகிறார். நீ தேவாவி உடையவனானா? நான் தான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணி என் குடும்பத்தை காப்பாற்றணும். நான் செத்து போயிட்டேன்னா என் குடும்பம் எல்லாம் ரோட்டில் நிற்கும், என் குடும்பம் எல்லாம் பட்டினியா கிடக்கும். நோ சார், the creator is allowed to feed his children. சிருஷ்டிகர்த்தர் உயிரோடு இருக்கிறார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்ம ஆண்டவர் எனக்கு யாரு தெரியுமா? who is God to you? உன்னை போஷிக்கிற தேவன் என்பதை அறிந்து கொள். ஹல்லேலூயா. நம்ம போஷிக்கிறார், நமக்கு சாப்பாடு தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சாப்பாடு தர்றாரா? ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலையா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல ஆகாரம் தாரும் கேளுங்கள், நிச்சயமா உங்களை போஷிப்பான். தேவன் உண்மையுள்ளவர். He is a faithful God to feed you. உங்களை போஷிப்பார். வயதானவங்களா? ஐயோ என் பையனை எவ்வளவு நான் பாசமா வளர்த்தேன், வாயை கட்டி வைத்த கட்டி வளர்த்தேனே, கட்டி கூட பார்க்கறான் இல்லையே, அவன் கொஞ்சாதி பேச கேட்டு என்னை திரும்பி கூட பார்க்கறான் இல்லையே, ஒருபடி சாப்பாடு தர்றான் இல்லையே. கவலைப்படாதுங்க, கவலைப்படாதுங்க. அதனால வீடு வீடா ஏறி இறங்காதுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. என்ன சாப்பாடு வேணுமோ அவருக்கு தெரியும், உங்களுக்கு நல்ல சாப்பாடு தருவார். எலியாவுக்கு நான் வெஜிடேரியன் ஃபுட் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஓ such a great God is. எவ்வளவு பெரிய தேவன். எலியா போய் என்ன சாப்பிட்டு இருந்திருக்கிறாரு? இறைச்சி சாப்பிட்டு இருந்திருக்கிறாரு. he was a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசி. இறைச்சியும் அப்பமும் காலையிலும் மாலையிலும் சூட கொடுத்திருக்கிறார். பழையதல்ல, சூட சூட கொடுத்திருக்கிறாரு. இவ்விதமாய் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை போஷிக்கிறார். இதே தஞ்சாவூர்ல ஆண்டவர் ஊழியம் செய்த வேதநாயக சாஸ்திரியார் ஒரு நாள் வெளியூருக்கு சென்று இரவு வேளையிலே தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தார். கதவை தட்டினோட அவருடைய மனைவி கதவை திறந்ததும் அவர் சுகசெய்தி விசாரிக்கிறார். பிள்ளைகள் எல்லாம் தூங்கி விட்டாங்களா? ஆமையா தூங்கி விட்டாங்க. நீ நன்றா இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா? இல்லை ஐயா. அப்பொழுதுதான் அவர் தன்னுடைய வயலில் எடுத்து அப்போதான் ஆண்டவர் பாட்டு கொடுக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அப்படி பாட ஆரம்பிச்சார். பாடல் முடியவில்லை, கதவு தட்டப்படுகிறது. மகாராஜாவுடைய அரண்மனையில் இருந்து அங்கே இருந்த வாசல் காக்கிறவர் வேகமாய் வருகிறார். கதவு தட்டுகிறார். மன்னிக்கவும், டிராபிக் நெருக்கடியினால வரவுக்கு தாமதமாகிவிட்டது என்று மகாராஜாவுடைய, அது எந்த மகாராஜா? சரோஜி மகாராஜாவுடைய பிறந்த நாள். தின்பண்டங்கள் எல்லாம் வந்திருக்கிறது, ஆகாரம் கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் உண்மையுள்ளவர், போஷிப்பார். நீ பசியா இருக்க வேண்டாம், நீ தாகத்தோடு இருக்க வேண்டாம், உன்னை போஷிக்கிறவர் உன்னுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மை போஷிக்கிற ஆண்டவர் என்று நாம் அறிவோம். ஹல்லேலூயா. தம்பி, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா? we have that experience in our life. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இதை அனுபவித்திருக்கிறோம், ருசித்திருக்கிறோம். ஆண்டவர் போஷிக்கிறவர், ஆண்டவர் பராமரிக்கிறவர். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் உங்களுக்கு யாரு? ஆண்டவர் உங்களுக்கு யாரு? எங்களுக்காக எல்லாம் செய்கிறவர். the Lord who does everything for us. எங்களுக்காக எல்லாமே அவர் செய்வார். அவருடைய நாமம் யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் ஆபிரகாமின் தேவன் தான் என்னுடைய தேவன். உங்க தேவன் யார்? ஆபிரகாமின் தேவன். ஈசாக்கை பலியிட சொன்னார். ஈசாக்கு பலியிடுற வேளையில கத்திய வாங்குறவங்களை நிறுத்துன்னு சொன்னாரு. பிறகு ஒரு பலி செலுத்தி தான் ஆகணும். அதுக்காக அந்த ஒரு ஆடு புதர்களை சிக்கி இருக்கிறது, அதை பார்க்க சொல்லுகிறார், அதை பலி செலுத்த சொல்லுகிறார். யெகோவா ஈரே என்று நாமம் உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாமே பார்த்து கொள்கிறவர், நம்ம தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வாரமோ? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு யாரு? ஆண்டவர் எனக்கு யாரு கேட்கிறீங்களா? என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்று நாமம் உள்ளவர் அவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு தந்தை, அவர் நமக்காக எல்லாம் செய்து முடித்தவர். யெகோவா ஈரே என்று நாமம் உள்ளவர் நம்முடைய தேவன். உங்க கடவுள் யாரு? எங்களுக்காக எல்லாம் செய்கிறவர், எங்களுக்காக எல்லாம் செய்தவர், செய்கிறவர், இன்னமும் செய்வார். எனக்காக யாவும் செய்து முடித்தார், என் கர்த்தர் வாக்கு மாறிடா. தமக்கென்றும் பயந்தீடும் பக்தர் யாவர் விருப்பமும் அவராமல் நிறைவேற்றுவார். பெரிய வறட்சி, பெரிய பஞ்சம், விலைவாசி எல்லாம் கூடிக்கொண்டே போகிறது. நம்ம எப்படி சாப்பிட போறோம், எப்படி காலம் தள்ள போறோம்னு தெரியலையே. எல்லாம் அவருக்கு தெரியுங்க. அவர் எல்லாம் நமக்காக செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார்.
படிப்பை பார்த்துக் கொள்வார், உத்தியோகத்தை பார்த்துக் கொள்வார், எதிர்காலத்தை பார்த்துக் கொள்வார், உனக்கு வீடு கட்டி தருவதை பார்த்துக் கொள்வார், கல்யாணம் பார்த்துக் கொள்வார், குழந்தை குட்டிகளை பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என்று நாமம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிந்ததா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஹல்லேலூயா. யெகோவா ஈரேயா இருக்கிறாரா? ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள்ல ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயர் எடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு யாரு? யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யெகோவா ஈரேயாக இருக்கிறாரா? ரொம்ப கவலைப்படுறீங்களே, ஐயோ நம்ம எத்தனை காலம் வாடகை வீட்டில் வாழ போறோமோ, வாடகைலாம் கூட்டுறாங்க, அட்வான்ஸ் கூட்டுறாங்க, நம்ம எங்கெல்லாம் காலம் தள்ள போறோமோ, எப்படிதான் வாழ போறோமோ, நம்ம எதிர்காலம் எப்படிதான் முடிய போதோ, நம்ம பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் பொம்பளை பிள்ளையா இருக்குது, எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோமோ, நம்ம வேற ஏதாவது புதிய சபைக்கு போனா 5 பவுன் 10 பவுன் ரெடி பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். இங்க பவுனு வேண்டாமா, ஒண்ணு வேண்டாமா, செலவில்லாம கல்யாணமா? நான் போய் நடத்துனது என்ன கல்யாணம் தெரியுமா உங்களுக்கு? 5 கல்யாணமும் இலவச திருமணம், நல்ல சீர்வரிசையோட எல்லாம் நடைபெற்றது, பிரமாண்டமா நடந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கல்யாண மண்டபத்தில் ஜோம் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தி இருந்த அண்ணன் என்னட்ட ஜோம் பண்ண சொன்னாங்க. அண்ணே நீங்க ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணி மேல காலத்தோடு கல்யாண மண்டபத்திலிருந்து கொஞ்சம் தூரம் இங்கிருந்து கரிக்குளம் ஜங்ஷன் கரிக்குளம் பஸ் ஸ்டாப் வர போய் அங்கிருந்து மேல காலத்தோடு திரும்ப வந்து திரும்ப அவங்க மண்டபத்துக்குள்ளால வாரத்துக்குள்ளால இன்னொரு ஜபம் பண்ணி எல்லாரும் மேடையில உட்கார வச்சு 33 ஐட்டம் ஒவ்வொருத்தருக்கும், பெரிய அண்டா குண்டா என்னெல்லாம் கொடுத்தாங்க. எப்பா கிரைண்டரு, மிக்சி, எவ்வளவு சந்தோஷம். வந்திருந்த எல்லாருக்கும் கிஃப்ட், பெரியவங்க எல்லாம் நிறைய இலவசமாய் கொடுத்தார்கள். இலவச கல்யாணமா? அடுத்த வருஷமும் நடக்குமா? அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இலவசமா கொடுக்குறாங்களா? ஆமா, கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு இல்ல, அன்றைக்கு கல்யாணம் நடக்கிறவங்களுக்கு. யெகோவா ஈரே. அந்த ஒரிசாவில் இருந்த தேவனுடைய பிள்ளைகளை பற்றி கேட்டவர்கள பரம ஏழைகள், ரொம்ப ஏழைகள். ஆனா அவங்களுக்கு சந்தோஷம்னா தாங்க முடியாது, அவ்வளவு சந்தோஷம். ஒரு 1000 மக்கள் இருந்திருப்பாங்க, பெரிய கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம், பெரிய மண்டபம். மண்டபம் இலவசம். மண்டபம் ஓனர் ஒரு இந்து தான், அவர் கிறிஸ்தவ கல்யாணத்துக்கு இலவச கல்யாணம் இலவசமா கொடுத்துட்டாரு. சாயங்காலம் ஒரு டிஃபன், சாயங்காலம் ஒரு டிஃபன், ராத்திரி என்ன சாப்பாடு? சுவையான சாப்பாடு, திருப்தியான சாப்பாடு, சூப்பர் ஃபுட். ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கிறாரு. இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வருகிற அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே பார்த்துட்டு வரம்மா. ஹல்லேலூயா. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு எல்லாமே பார்த்துக்கிட்டு வரப்பா. எனக்கு பயமா இருக்குது, வயிற்று வலி வந்துடும், எல்லா வலியை மாற்றி விடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்குமோ ஒன்றும் தெரியலையே, வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது, என்ன நடக்குமோ ஒன்றும் தெரியல. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே. ஐயா யெகோவா ஈரே. நம்ம இப்போ ஒரு பொண்ணு பிறந்திருக்க, நீங்க இன்சூரன்ஸ்ல பணத்தை போடுங்க, போஸ்ட் ஆபீஸ்ல போடுங்க, பேங்க்ல போடுங்க. இந்த காலத்துல பணம் ரொம்ப தேவைப்படும், நிறைய பணம் கேட்பாங்க. ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு யாரு? யாருப்பா உங்களுக்கு ஆண்டவர்? எங்களுக்காக எல்லாமே செய்கிறவர் தான் எங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் செய்கிறோம். எல்லாம் செய்தாரா? செய்தார், செய்கிறார், இன்னமும் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் யாரு உங்களுக்கு? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு அவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு யாரு? உங்களுக்கு சமாதானம் தந்தவர். சமாதானம் தந்தார் இயேசு. ஹல்லேலூயா. சமாதான காரணர், எங்களுக்கெல்லாம் சமாதானம் தந்தவர் இயேசு. ஹல்லேலூயா. உங்களுக்கு இயேசுநாதர் யாருங்க? எங்களுக்கு சமாதானம் தந்தவர். நான் எப்பவே செத்துறணும்னு நினைச்சேன், போன வாரம் கூட செத்துறணும்னு நினைச்சேன், முந்தின வாரம் அப்படிதான் நினைச்சேன், இன்னும் வச்சிருக்கிறார். யாரு சமாதானம்? உங்களுக்கு சமாதானம் தந்தவர் யாரு? இயேசு. ஹல்லேலூயா. தற்கொலை பண்ணணும் நினைக்க கூடாது. போல ஆண்டவர் இயேசு உனக்கு அப்பாவாக இருக்கிறார், நீ ஏன் தற்கொலை பண்ணணும்? அட பிசாச, நீ தற்கொலை பண்ண வேண்டியதில்லை. உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே.
இயேசு ஜீவிக்கிறார். உனக்கு சமாதானம் தரும்படியாக இயேசு உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கதவை பூட்டிட்டு பயந்து இருந்த சீசர்களுக்கு நடுவில் போய் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? என்ன சொன்னாரு? பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம். பீஸ் பி அண்ட் யூ. ஹல்லேலூயா. fear not. பயப்படாதப்பா, உனக்கு சமாதானம் சொல்கிறார் கர்த்தர் இயேசு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு சமாதானம் தருகிறார். ஆண்டவர் உங்களுக்கு யாரு? எனக்கு சமாதானம் தந்தவர். நானும் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே சாகணும் நினைச்சிருந்தேன். எனக்கு சமாதானம் தந்து உயிரோட வச்சிருக்கிறார். அதனால இனி நீ சாக வேண்டாம், நீ பிழைத்திரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். காலையில போல பாடல் இருக்கிறது என்று எண்ணி யாரும் தூங்கி விடாதீர்கள். நான் ஒரு பெயர் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படாதபடிக்கு கொஞ்சம் உற்சாகமாயிருங்கள். பகல் வேளையில் தூங்குவதை கொஞ்சம் நிறுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ள உறவு எனக்கு சமாதானம் தந்ததே அவர் தாங்க. அதனால தாங்க நான் உயிரோடே இருக்கிறேன். ஹல்லேலூயா. சமாதான காரணர் இயேசு. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Glory to Jesus. ஹல்லேலூயா. சமாதான காரணராக எனக்கு ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு சமாதானம் தந்தவர் இயேசு. இயேசு அருளின சமாதானத்துல தாங்க நான் இந்த அளவுக்கு உயிரோட இருக்கிறேன். இல்லைன்னா நான் போயிருந்திருப்பேன். எங்க போயிருந்திருப்பேன்? சொத்து போயிருந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு யாருங்க? உங்க கடவுள் யாரு? எங்க ஆண்டவர் இயேசு. உங்களுக்கு என்ன செய்தாரு? எனக்கு சமாதானம் தந்தார். எனக்கு சமாதானம் தந்தவர் இயேசு. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 9:1 ஆண்டவராகிய தேவன் நோவாவை பார்த்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர், உங்களுக்கு ஆண்டவர் யாரு? He is a God of blessing. உங்களை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? சாபம் போடுறவரா? மண்ணா போ, மண்ணை அள்ளி போட்டு சாபம் போடுறவரா? கிடையாது. நீங்க மண்ணை அள்ளி போட்டு சாபம் போட்டாலும் பலிக்காது. பலிக்கல, இன்னும் பலிக்காது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை எந்த பையன் சபிக்கிறது? ஒருத்தன் சபிச்சாலும் பலிக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் உங்களுக்கு யாரு? ஆண்டவர் தான் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு ரொம்ப சாபம் எல்லாம் இருந்து, பாதிப்பெல்லாம் இருந்தது. இப்ப எல்லாம் நீங்கி போச்சு. இப்ப எங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார். இன்னும் ஆசீர்வதிப்பார். நாங்கள் கீழாகாமல் மேலாவோம். ஹல்லேலூயா. நாங்கள் வாழாகாமல் தலையாவோம். உங்களை ஆசீர்வதிப்பாரா? சங்கீதம் 115:12 என்ன சொல்றாரு சங்கீதக்காரர்? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பயமா இருக்கா? சந்தேகமா இருக்கா? சந்தேகம் வேண்டாம், பயம் வேண்டாம். நாங்க எல்லாம் எவ்வளவு வசதியா வாழ்ந்தவங்க. எங்க குடும்பமே ஜேஜேன்னு இருந்தது. ஜேஜேன்னு இருந்ததா? ஒன்னும் பிந்தி போகல. He is there to bless you. Hallelujah. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். The Lord is pleased to bless his children. Hallelujah. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கல ரொம்ப பிரியமா இருக்கிறார். நமக்கு ஆண்டவருக்குள்ள உறவு என்ன? அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். நாங்க அவரை ஆராதிக்க தொடங்கினதில இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் தான் வந்துகிட்டே இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு வருதா? ஆசீர்வாதம் வருதா? பிள்ளைகளுக்கு படிப்பு வருதா? வெரி குட். ஆமா. உங்களுக்கு வசதி பெறுகிறதா? வசதி பெறுகிறது. அடுத்தவங்க பொறாமைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறாராப்பா, ஆசீர்வதிக்கிறார். என்னென்ன விதங்களில் ஆசீர்வதிக்கிறாரு? பொருட்கள் தருகிறார், பணம் தருகிறார், வீடு வாசல் தருகிறார், பிள்ளைகளை தருகிறார். ஒரு பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளை தருகிறார், ஒரு மனைவிக்கு 2 மனைவிகளை தருகிறாரா? அப்படி உண்டோ தம்பி? How about you? ஒரு மனைவிக்கு ஒரு ஒப்பாட்டி தருவாரா? It is a sin. You are living in sin. I tell you honestly in the name of the living God that you are living in sin. You are a sinner. நீ பாவத்தில் வாழ்கிறாய், நீ பாவி என்று தேவ சமூகத்தில் அறிவிக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது வேதனையை தராது. ஆண்டவர் நன்மையானதை தருவார். ஆதாமுக்கு ஏவாளை கொடு
பிதாவே. ஆதாமுக்கு ஒரு ஏவாளை தான் கொடுத்தார். ஆதாமுக்கு வேற எவ்வளையோ உங்க பப்பாட்டியா போட்டு கொடுக்கல. Read the Bible, man. You read God's word. You understand who your God is. ஆண்டவர் யாருன்னு புரிஞ்சுக்கோ. ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். அவ போதும். ஒருவனுக்கு பைபிள்லயும் அப்படித்தான் சொல்லி இருக்குது. அதுக்கு மேல வச்சிருந்த அசிங்கம், ஒழுங்கீனம், ஒழுக்கக்கேடு, நெறி கட்டது, துரோகி, பாவி, சண்டாளன், நரக கொல்லி. God will put it to shame. God will put it into the hell fire. உன்னை நரகத்தில் போடுவார். You cannot enter into the kingdom of God. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு யாரு? He is a God of blessing. ஹல்லேலூயா. ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவர் தாங்க எங்களை ஆசீர்வதிச்சுட்டே வர்றார். இன்னும் ஆசீர்வதிப்பாரோ? ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமியவே. கல்யாண பாட்டு பாடுறேன்னு நினைக்கிறீங்களா? கல்யாண பாட்டா இருந்தாலும் அந்த அடியை பாடுவதற்கு அடியனுக்கு உரிமை தேவன் தந்திருக்கிறார். ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், நம்முடைய முற்பிதாக்களை ஆசீர்வதித்த தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாரு? Who is God to you? அடுத்தது தாவீது சொல்றார் 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல, அவர் என்னுடைய கண்மலையாக, கோட்டையாக, துருகமாக என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். என்னை பாதுகாக்கிறவராக என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். Who is God to you? உனக்கு ஆண்டவர் யாரு? என்னை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. துஷ்ட பயல்களுடைய கையில் இருந்து, கொடிய மிருகங்களுடைய கையில் இருந்து, விஷ ஜந்துக்களுடைய கையில் இருந்து. நேற்றைக்கா ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தாரு வெளியூர்ல இருந்து. அவர் சொன்னாரு, ரொம்ப சோகமா நின்னார். அவருக்கு உபசரணை பண்ணி காணிக்கை கொடுத்தாச்சு. ரொம்ப சோகமா நிக்கிறீங்களே, என்ன நிக்கிறீங்க? அது என் மகனும் மருமகளுமா மழை பெய்தனால வெளியே படுத்திருந்தாங்க. ஒரு பாம்பு என் மருமகளை தீண்டி விட்டது. எல்லா தடையும் அவரு எனக்காக ஜோம் பண்றவரு நேற்றை சொல்றாரு, நீங்க எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. நான் ஜோம் பண்ணி ஆண்டவரை பாதுகாத்துக்கிறோம். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? நம்மை பாதுகாக்கிறவர், நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கிறவர், நம்முடைய மிருக ஜீவன்களை பாதுகாக்கிறவர், நம்முடைய உடைமைகளையும் பாதுகாக்கிறவர். யோபையும் யோபுக்குண்டான எல்லாத்தையும் வேலையெடுத்து காத்தவர். ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்களுக்கு அது தெரியுமா? தெரியாதா? ஆண்டவரே, எனக்கு வீடு, சின்ன வீடு, யாராவது திருடிட்டு போயிடக்கூடாதப்பா. சுனாமி அன்றைக்கு வந்தது இல்லையா? சில ஆண்டுகளுக்கு முன்பு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆண்டவரை ஆராதிக்க போனவங்க வீட்டில இருந்து எந்த பொருளும் போகவில்லை. சுனாமி அவங்களுக்கு வீட்டை தாக்கவும் இல்லை, அவங்களுக்கு ஒரு பொருள் நஷ்டமும் வரல. அப்படிதான் ஆண்டவர் செய்கிறார். தீர்க்கதரிசியை பாதுகாத்தவர். ஐயோ, சீரிய படையை சூழ்ந்திருக்கிறதப்போ, ஐயோ பெரிய சேனை சூழ்ந்திருக்கிறது. தீர்க்கதரிசி கைகால் உடனே இழுக்கல, நடுங்கல. அவர் ஒரு சிம்பிள் பிறைய, கர்த்தாவே என்னுடைய கண்களை திறந்தருளும், அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள் பாதுகாவலாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை காக்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. Who is God to you? God is there to protect me from all evil. எல்லா தீமையிலிருந்தும் நம்மை காக்கிறவர். ஹல்லேலூயா. பாதுகாக்கிற தேவன், ஓக்கை மரத்தையும் காக்கிற தேவன், தீமைக்குள்ளுக்கு ரட்சிக்கிற தேவன். ஐயோ, என் பையன் போனா, அவனை காணலையே, நேராச்சோ என்னாச்சோ, பத்திரமாய் வந்து சேருவார். கர்த்தர் பத்திரமாய் கொண்டு வருவார். நம்முடைய ஆண்டவர் பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. பாதுகாக்கிற தேவன். ஆமா, அங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பஸ்ல, தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணத்துக்கு வந்த பஸ். ஆண்டவரே, என் பையன் பஸ்ல வந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னா, அவன் வந்த பஸ்ஸோ வேற பஸ்ஸோ ஒன்றும் தெரியல. அவன் வந்த பஸ் இல்லை, வேற பஸ். ஹல்லேலூயா. அங்க ஒரு பையன் அன்னைக்கு பஸ்ல விழுந்து டயரு தலையில ஏறி மூளையே சதுரி போச்சு. ஆண்டவரே, யாருக்க பையனோ என்னவோ. ஆண்டவரே, நான் கல்லூரியில் படிக்கிறவள எத்தனை நாள் ஃபுட்போர்டில் நின்று டிராவல் பண்ணியிருக்கிறேன், பிரயாணம் செய்திருக்கிறேன். தேவன் அறிவான். எத்தனை நாள் ஏணிப்படியில, லேடர்ல. இன்றைக்கு சொல்றேன், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதோ, பயமா இருக்கும். 15-20 கிலோமீட்டர் தூரம், ஒரு கை ஏணியிலே, ஒரு கால ஏணியிலே, இன்னொரு கையில சாப்பாடும் பார்சலும். யார் பாதுகாத்த? நீங்களா? உங்க தாத்தாவா?
ஜீவனுள்ள தேவன் தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. திருடன் ஏதாவது தூக்கிட்டு போக வந்தாலும் திருடன் ஓடுபடியாக செய்து விட்டார். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு போடுவேண்டா, உன்னை விட்டு வைக்க மாட்டேன்டா, கத்தி வச்சிருக்கிறேன்டா, கத்தியை கீழே போடுறா. ஹல்லேலூயா. நம்மை காக்கிறார் கர்த்தர், உன்னை காக்கிறவர். கர்த்தருடைய போக்கையும் வரத்தையும் முதற்கொண்டு என்னைக்கும் காப்பார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும் போது பயப்படாதே. ஆறுகள் உண்மையில் புரளுவதில்லை, அக்கில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், பயப்படாதே. ஹல்லேலூயா. சிறுமந்தையே பயப்படாதே. ஹல்லேலூயா. fear not little flock. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவன், இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவன். நீ பயப்பட வேண்டாம், நான் உனக்கு கூட இருக்கிறேன், உன்னை பாதுகாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நம்ம எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். சந்தோஷமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல ஆக்சிடென்ட்ல, விபத்துல, 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் ஆக்சிடென்ட்ஸ்ல என்னையோ செத்து போயிருக்க வேண்டியது தூதர்களை கொண்டு தாங்கினார், தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. நேற்றுக்கு எங்களை காத்துக்கிட்டாரு, எங்களையும் காத்துக்கிட்டாரு, அந்த பயிர்களையும் காத்துக்கிட்டாரு. அவங்க தண்ணி போட்டுக்கிட்டு மோட்டார் சைக்கிள், நான் சடன் பிரேக் போடலைன்னா 2 பேருக்கும் கொஞ்சம் வேலை நடந்திருக்கும். நம்ம வண்டி ஓட்டணும், நிதானமாக தான் ஓட்டணும். சடன் பிரேக் போடணும்னா போட்டுடணும், வேற என்ன செய்ய முடியும்? அது இருக்கட்டும். அன்பானவர்களே, நம்மை பாதுகாக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். உனக்கு ஆண்டவர் யார் தெரியுமா? ஆண்டவர், என் பையன் போனா, என் பொண்ணு போனா, என்ன ஆச்சோ, இருட்டுது, நேரமும் ரொம்ப இருட்டுது, ஒளி மங்கி இருளாச்சே. ஆண்டவரே, இருட்டாகி போச்சு, அப்போ நான் என்ன செய்வேன்? நீ ஒன்றும் செய்யண்டா, ஆண்டவரை துதி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எழுதி பத்திரமா எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க. ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். உங்களுக்கு எப்படி இருக்கு? தெம்பா இருக்கா? அந்த அவன் சூனியம் பண்ணிடுவான். சூனியம் பண்ணிட்டானா? யாருக்கெல்லாம் சூனியம் யாராவது பண்ணது ஆளு தெரியாட்டாலும் எங்களுக்கு கொஞ்சம் சூனியம் பண்ணியிருக்கிறாங்கன்னு யாராவது உணர்ந்தா சொல்லுங்க. நான் ஒரு ஜெபம் பண்ண போறேன். அதுக்கு தான் நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன். விசுவாசிகள் குடும்பங்களுக்கு யாராயிலும் சூனியம் பண்ணதாக நீங்கள் உணர்ந்தால், தெரிந்தால் தைரியமா சொல்லுங்க. ஆளை சொல்லணும், ஊரை சொல்லணும், பேரை சொல்லணும் எனக்கு அவசியம் இல்லை. நீங்க சந்தேக பேரொழியாக யாரோ அப்பா வீக்க பேரன்னு சொல்லிடுறாங்க, வேண்டாம். நல்லா தெரியும் இவர் தான் உங்களுக்கு சூனியம் பண்ணாருதான் சொல்லுங்க. சூனிய கிரியைகளை தேவனுடைய அக்னி பட்சிக்கும் நாள் மிக சமீபம். உங்களுக்கு விரோதமாகவோ எங்களுக்கு விரோதமாக யார் சூனியம் பண்ணினாலும் அது நிற்காது. தேவனுடைய கோப கலசம் அவர்கள் மேல், அவர்கள் குடும்பங்கள் மேல் வீசப்படும். தேவனுடைய அக்னி பற்றி எறியும் நாள் சமீபம். ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிற தேவன் ஜீவிக்கிறார். நம்ம குடும்பத்தை பிரிக்கலாம்னு நினைக்கிறாங்களா? உங்க குடும்பத்தை பிரிச்சுட்டேன்னு அவங்க சந்தோஷப்படுறாங்களா? There is a day coming, the Lord will put them to shame. ஆண்டவர் செய்வார். ஒரு நாள் வருகிறது, ஆண்டவர் பயங்கர பராக்கிரமசாலியாக வெளிப்படும் நாள் சமீபம். ஹல்லேலூயா. சூனியத்தை கண்டு பயப்படாதீங்க, பேயை கண்டு பயப்படாதீங்க, பூஜாரியை கண்டு பயப்படாத. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். உங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேச மன்றாட நாங்கள் ரெடியா இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை காக்கிறவர் என்பதை நாம் அறிக்கையிடுவோம். ஹல்லேலூயா. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. ஹல்லேலூயா. பயப்படவே கூடாது. ஐயோ, எங்க குடும்பம் வாழுமா காலுமா? நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். உங்கள் குடும்பம் வாழும். அவங்க குடும்பம் வாழ்ந்துறத பார்க்கிறேன், நான் அவங்க பார்த்துடுறோம். அப்படியா? நீங்க பார்த்துறீங்களா? Let us see the hand of God. தேவனுடைய கரத்தை பார்ப்போம். பயப்படக்கூடாது. நீங்க சொல்றது கொஞ்சம் அனுசரிச்சுட்டா போச்சு. யாருக்கு கரம் ஓங்கும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பார்வானையும் அவருடைய சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சத்துருக்களை சிதறடித்து போட்ட தேவன் என்னுடைய தேவன். Who is God to you? He is victorious God.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர். ஒன்றும் நம்மை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. அடுத்து நமக்கு ஆண்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நிறைய சொல்லி குழம்பவும் கூடாது. உங்களுக்கு ஆண்டவர் யாரு? God is my shepherd. தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். அப்ப என்னவா? எனக்கு ஒன்றும் குறைபடுவதில்லை. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நீங்க தாளிக்கிறது அது இல்லை. நான் குறைபடுவதில்லை. I don't lack anything. எனக்கு ஒரு குறைவு இருக்கா? ஆண்டவருடைய மேய்ப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. Who is God to you? God is my shepherd. I shall not lack anything. ஹல்லேலூயா. எனக்கு அது இல்லை, இது இல்லை, அங்க இல்லை, இங்க இல்லைன்னு சொல்ல வேண்டியது வராது. ஹல்லேலூயா. ஒரு குறைவும் இருக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு யாரா இருக்கிறாரு? மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் இந்த மேய்ப்பராவா. ஹல்லேலூயா. உங்களுக்கு பாடல் வராது, பாட முடியாது. இப்ப வசனம் சொல்லி முடிக்க போறேன். ஹல்லேலூயா. தேவபிதா எந்த மேய்ப்பன் அல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறாரா? ஆண்டவர் உங்களை மேய்க்கிறாரா? ஆண்டவர் ஒரு நன்மை உறவிடாம நடத்துவாருங்க. ஆண்டவரை மேய்ப்பராக வச்சுக்கிடுங்க. எங்க அத்ததாங்க எங்களுக்கு எல்லாமே கொடுத்துக்கிறாங்க, அதனாலதான் எங்களுக்கு ஒண்ணுமே குறைவில்லாம இருக்குது. எங்க சபையில் உள்ள விசுவாசிகள் தான் எனக்கு எல்லாமே சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். விசுவாசிகளுக்கு அன்பு ரொம்ப இருக்கிறது, சந்தோஷம். ஆனா கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாரு. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரு? உங்களுக்கு ஆண்டவர் யாரு? ஆண்டவர்னா யாரு? வானம் பூமி படைத்தவர், என்னையும் உன்னையும் படைத்தவர், எனக்கு மேய்ப்பராக இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவபிதா என்னுடைய மேய்ப்பன். Do you rejoice? I rejoice. Hallelujah. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமாயிருப்போ. நாம் சந்தோஷமாயிருப்போ. நாங்கள் இதெல்லாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். We enjoy this. We enjoy these things. இதெல்லாம் நாங்கள் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு வர்றோம். கர்த்தர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஒரு குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு வெளிநாட்டு பணம் வருதா? நோ. உள்நாட்டு பணம் வருதா? உள்நாட்டு பணம். அது எந்த பணம்? ஆண்டவர் ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை பார்த்துக் கொள்வார். நாங்க ஆளை குறைச்சிருவோம், பணத்தை குறைச்சிருவோம். I feel like laughing. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவர் உங்களுடைய மேய்ப்பனாக இருக்கிறார். புல்லுள்ள இடங்களிலே உன்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். ஹல்லேலூயா. How do you feel? உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? இப்ப எப்படி இருக்கு? என் உள்ளம் சந்தோஷத்தால் பொங்குகிறது, நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மேய்ப்பராக இருக்கிறார். Not because of my family or background or any kind of deposit or any kind of income through offering from the believers. God is my shepherd. ஆண்டவருடைய மேய்ப்பன். Hallelujah. You may be very poor. நீங்கள் ஏழைகளா இருக்கலாம், எளியவர்களா இருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பனாக இருந்தால், அன்பான பிள்ளைகளே, பெற்றோரே, ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. God will meet all your needs. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் மகிமையாய் நிறைவாக்குவார். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உங்கள் குறைகளை எல்லாம் மகிமையாய் நிறைவாக்குகிற தேவன் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு யாரு? ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். 139 சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார். 139 சங்கீதம் 17 வசனத்திலே குறிப்பிடுகிறார். நாம் படித்து முடித்து விடலாம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். He is my counselor. God is. Who is God to you? God is my counselor. I seek the counsel of God in all the areas of my life. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவருடைய ஆலோசனையை பெறுகிறேன். ஆண்டவரிடத்தில் தான் ஆலோசனை கேட்பேன்.
அட்வொகேட்டில் கேட்க மாட்டேன், போலீஸ் அதிகாரிகளிடத்தில் கேட்க மாட்டேன், கேட்டீங்களா? அவிசுவாசிகளிடத்தில் ஆலோசனை கேட்க மாட்டேன், அஞ்ஞானிட்டையும் விஞ்ஞானிட்டையும் கேட்க மாட்டேன். ஆண்டவரிடத்தில் தான் ஆலோசனை கேட்கணும். ஆலோசனையில் ஆச்சரியமானவர், யோசனையில் பெரியவரே. ஹல்லேலூயா! அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா, கவுன்சிலர். ஹல்லேலூயா! Who is God to you? ஆண்டவர் எங்களுக்கு கும்பிடுக்கு ஒரு சாமி. நோ, நெவர். God is my counselor. உங்களுக்கு எப்படி ஆண்டவர்? உங்களுக்கு எப்படி தம்பி? தம்பிகளே, come on, listen to me now. ஆண்டவர் உங்களுக்கு யாரு? ஆண்டவர் ஆலோசனை தருகிறவர். ஹல்லேலூயா! ஆண்டவர் ஆலோசனை தருகிறவர். ஹல்லேலூயா! உங்களுக்கு ஆலோசனை தருகிறாரா? ஆண்டோட ஆலோசனைப்படி நடக்கிறீங்களோ? ஆண்டோட ஆலோசனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? விரும்புறீங்களா? Do you seek the counsel of God? உங்களுக்கு do you desire to walk according to the counsel of God? ஆண்டோட ஆலோசனைப்படி வாழணும் விரும்புறீங்களா? டாக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்போம், பாஸ்டர். அட்வொகேட் என்ன சொல்றாரோ அதை நாங்க கேட்போம். அந்த புரோக்கர் என்ன சொல்றாரோ அதை போல கேட்கலாம் இல்லையா? Neither the broker nor an advocate nor a police officer can be my advisor or my counselor. God is our counselor. Hallelujah! அட்வொகேட்டோ, வக்கீலோ, குமஸ்தாவோ, மந்திரியோ நமக்கு ஆலோசனை கர்த்தா இல்ல. நமக்கு ஆண்டவரே ஆலோசனை கர்த்தர். Hallelujah! Who is God to you? God is my counselor. Hallelujah! அதுதாங்க உண்மை. 1 பேதுரு 2:24 படிக்கிறவர்கள, ஆண்டவர் உனக்கு யார் தெரியுமா? God is my healer. ஆண்டவர் என்னை குணமாக்குறவர். ஹல்லேலூயா! கடந்த வாரம் முந்திர வாரம் எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. I was suffering from severe pain. ரொம்ப வலி, எனக்கு தாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், Lord, my God, you are my healer. நீர் என்னை குணமாக்குறவர் சொன்ன பாருங்க, பிசாசு ஓடிதான். அவன் தோற்று போய்விட்டான். I am all right, I am in good health. Hallelujah! எனக்கு நேரத்துக்கு முந்தின நாள் கூட என்னெல்லாமோ இருந்தது, என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தது. God has healed me completely. Hallelujah! ஆண்டவர் உனக்கு யாருப்பா? Who is God to you? God is my physician. God is my chief medical officer. Hallelujah! ஆண்டவர் உனக்கு உயர்ந்த மருத்துவ அதிகாரியா இருக்கிறார். God is my healer. Without giving any injection, without giving any pain in my body, God is taking away my pain. Hallelujah! ஆண்டவர் குணமாக்குறவராக இருக்கிறார். Hallelujah! என் நோய்கள் தீர்த்தா, என் நோய்கள் தீர்த்தா பரமான சிலுவையில். Hallelujah! 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 ஆரோக்கியமே நான் சுகமானேன். Hallelujah! How about you? எங்களுக்கு டாக்டருக்கு மருந்து மாத்திரை ஊசி இல்லாம நாங்க எல்லாம் குணமாகிறது கடினம். அப்படியா? கர்த்தர் எனக்கு பரிகாரியாகவும் இருக்கிறார், குணமாக்குற தேவனாகவும் இருக்கிறார். Hallelujah! If you believe, if you look at his face, if you pray to him, God can heal your sickness. He is alive. Hallelujah! அவர் உன்னை குணமாக்குற கர்த்தராக இருக்கிறார். Hallelujah! அவர் உன்னுடைய நோய்களை தீர்க்க வல்லவர். நான் எத்தனை ஆஸ்பத்திரி போயிட்டேங்க, எத்தனை டாக்டர் பார்த்துட்டேன், எனக்கு ஒண்ணு தீரல, எனக்கு அப்படித்தான் இருக்குது. அப்படியா? கவானி, இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய நோய் இங்கு குணமாகும். Hallelujah! இன்னைக்கு பாதிப்பு மாறிவிடும். You are affected. உன்னுடைய சரீரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறாயா? இன்னர் ஆர்கன்ஸ், சரீரத்தின் கரங்கள், கால்கள், உள்ளுறுப்புகள், ஹார்ட், லங்ஸ், கிட்னி, யூட்ரஸ், you are affected. God is there to heal you today. Hallelujah! இன்றைக்கு ஆண்டவர் உன்னை குணமாக்குற தேவனாக வந்திருக்கிறார். Hallelujah! கர்த்தர் உன்னை குணமாக்குறார். God is my healer. Hallelujah! If you believe, if you confess, நீ விசுவாசித்தால், அறிக்கையிட்டால், எப்பா எவ்வளவு வலி தாங்க முடியல. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரனை குணமாக்குற கர்த்தர். சாத்தான் தோற்று விட்டான். Hallelujah! வைத்த வலிக்குது. ஐயோ ஜீசஸ், you are my healer God. You are my healer.
Satan will fly away. Hallelujah. You have no faith in the Lord Jesus. இயேசு என்னை குணமாக்குறவர். எனக்கு என்னெல்லாமோ வியாதி வந்தாலும் எல்லாம் குணமாக்கிறாரு. ஹalleluya. இதெல்லாம் குத்துதா சீப்போ பிசாசே. இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. ஹalleluya. அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் குணமாகிவிட்டார். ஹalleluya. she was healed. ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. ஹalleluya. அவருடைய மகிமையால் இந்த ஆலயம் நிறைந்திருக்கிறது. இப்படி நீ தொட்டா போதும், அவரை தொட்டுட்டா போதும். இப்படி தொடு. Stretch forth your hand and touch the Lord. He will heal you. Hallelujah. உன்னுடைய வியாதி குணமாகிரும். God will replace your organs. Hallelujah. உன்னுடைய சரீரத்தின் அவயவங்களை அப்படியே மாத்திடுவாரு. அம்மா ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சிருக்கிறாரு, புதுசா பார்த்து கொடுத்துருவாரு. without any operation. Hallelujah. ஆண்டவர் யார் உனக்கு? எனக்கு ஆண்டவர் மோட்சம் தர்றாரு. அப்படியா? மோட்சம் தர்றாரு. God is my healer. Hallelujah. Hallelujah. நீ விசுவாசித்தால் உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை காண்பாய். Hallelujah. ஆண்டவர் யாரு? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரா? போயிட்டாரா? உயிரோடு இருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 1:8-18. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், இருந்தோரும் இருக்கிறோரும் வருகிறோரும் ஆகியவர் சொல்லுகிறார். ஹalleluya. நான் ஆதி அந்தம் அல்பா ஒமேகாவா இருக்கிறேன். உங்க கடவுள் யாரையா? Who is God to you? He is Alpha Omega. Alpha Omega இருக்கிறார். ஆதி அந்தமாக இருக்கிறார். மாறாதவராக இருக்கிறார். ஹalleluya. சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. கடைசியாக சகோதரரே, ஆண்டவர் உனக்கு யார் தெரியுமா? 1 யோவான் 2:25. Who is God to you? God is there to give me eternal life. நித்திய ஜீவனை அருளுகிறவர் ஆண்டவர் எனக்கு யார் தெரியுமா? அப்பா, நான் என்னைக்கு செத்தாலும், எங்க செத்தாலும், எப்படி செத்தாலும், எங்க செத்தாலும், என்னைக்கு செத்தாலும், எப்படி செத்தாலும் பரலோகம் தாய் வீடு. ஹalleluya. ஹalleluya. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் உனக்கு யாருக்கு தெரியுமா? ஆண்டவர் எனக்கு யார் தெரியுமா? நித்திய ஜீவனை அருளுகிறேன் என்று சொல்லி இருக்கிறவர். ஹalleluya. தருவாரா? தருவார். ஹalleluya. நித்திய ஜீவன், அழிவில்லாத வாழ்வை தருவார். ஆதாம் ஏவாள் இறந்து போறாங்க. நித்திய ஜீவன் உங்களுக்கு தருவாரா? யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு? ஹalleluya. நான் நித்திய ஜீவனை பெறுவேன் என்று விசுவாசம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. எனக்கு ஆண்டவர் யார் தெரியுமா? அழிவில்லாத வாழ்வை தருகிறவர். ஹalleluya. நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா, 10 பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்க சந்தர்ப்பம் கிடைச்சா, நான் இன்னைக்கு சொன்னதை கொஞ்சம் சுருக்கமா 4 பேருக்கு சொல்லுங்க. அதனால உங்களுக்கு ஆசீர்வாதம், கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் யார்? ஒரு புத்தகம் எழுத போறேன். Who is God to you? How is he related to you? ஆண்டவர் உனக்கு எப்படி சொந்தம்? தம்பி, வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம இன்னைக்கா நாளைக்கா எப்படியோ சாக போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ இப்ப எல்லாம் சாக மாட்ட. ஆண்டவர் உனக்கு நல்ல பலன், சுக, நீடித்த ஆயுளை தருவார். ஆனா இந்த உலகத்தோட வாழ்க்கையெல்லாம் முடியல. வாழ்க்கையில ரொம்ப நொந்து போயிட்டீங்க நிறைய பேர், எனக்கு தெரியும். அது உண்மைதான். ஆனால் பரலோகத்தில் என்றென்றும் பேர் ஆனந்தம், சந்தோஷம், பரவசம். அங்க சாவு இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. வருத்தம், பசிதாகம், மன துயரம் அங்கே இல்லை. ஹalleluya. எவ்வளவு சந்தோஷம். ஆர் யூ ஹாப்பி? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு யார் தெரியுமா? உங்களுக்கு அழிவில்லாத வாழ்வை வைத்திருக்கிறார். ஹalleluya. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். ஆயத்தம் பண்ண பின்பு உங்களை வந்து அழைத்துக் கொண்டு செல்வார். ஆமென். கர்த்தாவே வேகம் வாரும், கர்த்தாவே வேகம் வாரும். ஹalleluya. ஆண்டவர் உங்களுக்கு யாரு? அழிவில்லாத வாழ்வை தருகிறவர். ஹalleluya. கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya.